மேத்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இன்னொரு புது நியூமெரிக்கல் பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர், இங்கே ஒரு 6 ஓம் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இதுக்கு பேரலாக 2 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர். இது வந்து 4.5 வோல்ட் இருக்கக்கூடிய பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 ரெசிஸ்டரையும் நம்ம சிங்கிளாக மாற்றணும். ஸோ இது வந்து ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர், இங்கே வந்து ஒரு 6 ஓம். ஸோ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அப்போ இது வந்து 12 ஓம் ரெசிஸ்டர் ஆகிடும். அப்புறம் இது வந்து 3 ஓம் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம பேட்டரி பண்ணியிருக்கோம். இது 4.5. ஓகே. ஸோ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறப்ப இந்த 2 parallel காம்பினேஷன் தான் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த 6 ஓமுக்கும் 12 ஓமுக்கும் parallel காம்பினேஷன் டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, 2 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72, அப்புறம் 2 ஆட் பண்ணணும் 80. ஸோ ஆர்பி அப்படிங்கிறது 4 ஓம். ஸோ அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இங்கே 3, 4 and 3 7 10 ஓம் வருது இல்லையா? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் வருது. அண்ட் தென் அவங்க கண்டுபிடிச்சிருக்கு கரண்ட் இல்லையா? ஸோ V is equal to IR. ஸோ வோல்டேஜ் வந்து 4.5, கரண்ட் தெரியாது. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் தென் இதை ட்ரேட் பண்ணும்போது I is equal to 0.45. ஸோ இந்த இடத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து கரண்ட் வந்து 0.45 ஆம்பியர். ஓகே. ஸோ இது எகெயின் வந்து ஒரு சிம்பிளான சம் தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.